إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் இந்த ஹுத்பாவிற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஹுத்பா உரையாற்றுகின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் ஈருலகத்திலும் பயன்மிக்கதாக அமைய வேண்டும் என்றால் நாம் தக்குவாவுடன் இந்த உரைகளை உள்வாங்க வேண்டும். தக்குவா என்கின்ற அந்த உணர்வு தான் எம்மை நல்லவர்களாக வாழ வைக்க உதவும், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவதற்கு உதவும் என்கின்ற அந்த விடயத்தை அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்த்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற அந்த பயத்தை உள்வாங்கி என் வாழ்க்கையின் சகல விவகாரங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு நாம் உட்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். அதற்கு உரமூட்டுகின்றவைகளாக இந்த உரைகள் அமைய வேண்டும் என்கின்ற உணர்வோடும் பிரார்த்தனைகளோடும் நாம் இந்த ஹுத்பாக்களை உள்வாங்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள் என்று எங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் அவன் இரண்டு விடயங்களை ஒரு கொள்கையாக ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் அப்துல்லாஹி வ ரசூலுஹ் என்கின்ற விடயம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நாம் அதனுடைய கருத்தை விளங்கி அதை உள்ளத்தில் உள்வாங்கி அதனை வாழ்க்கையாக எம் செயற்பாடுகளில் வெளிப்படுத்தி உண்மைப்படுத்த வேண்டும். இப்படி இருக்கின்ற ஒருவர்தான் மூமினாக, தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்துகின்ற உண்மையாளராக ஆகுவார். அல்லாஹுவை ஈமான் கொள்வதென்றால் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்கிக் கொண்டு, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை புரிந்து கொண்டு, அவன் எதை செய்தால் எம்மை விரும்புவானோ புரிந்து கொள்வானோ அவற்றையெல்லாம் செய்வதும்,
அவனுக்கு விருப்பமானவற்றை மட்டும் செய்து அவன் விரும்பாதவற்றை தவிர்த்து கொள்வதும் தான் அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடையாளமாகும். நாம் அந்த அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாகும். அதே போன்றுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு எம் வாழ்வில் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களை எம் வாழ்வியல் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேர் சொல்லப்படுகின்ற போதெல்லாம் எம் மனம் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பி அவருக்காக பிரார்த்தனை செய்கின்ற தன்மையை எங்களுக்குள் உருவாகி அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர் காட்டித் தந்த அவர் வாழ்ந்த வாழ்வியல் வழிமுறைகளை அணுவனமாக பின்பற்ற வேண்டும். இவைகள்தான் ஒரு உண்மையான மூமினுடைய அடையாளங்களாகும். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நேசம், ஒருவர் மீது பாசம் வைத்தல், ஒருவரை மீது அன்பு வைத்தல் என்கின்ற விடயம் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம்தான். அந்த அன்பு நேசம் என்பது உலகத்தில் முதலாவது இடம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலுத்தப்பட வேண்டும். இந்த ஒழுங்கு இல்லாமல் இந்த இரண்டையும் தாண்டி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வில் பெருமானமுடையவராக ஆகினால் முதல் மரியாதையும் முன்னுரிமையும் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறினால் அவர் உண்மையான மூமின் கிடையாது. இதை நாம கொள்கையாக தத்துவமாக விளங்கியிருக்கோம். ஆனால் வாழ்க்கையாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை கோபித்துக் கொள்ள கூடாது என்ற அடிப்படையில் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் செதுக்குகின்ற செய்கின்ற அந்த நடைமுறை வாழ்வு கிடையாது. ஆனா கொள்கையாக நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ் விரும்புறதை செய்யணும், அல்லாஹ் கோபிக்கப்படாது நடக்கப்படாது என்கின்ற அந்த நம்பிக்கை பலரிடத்திலே இருக்கிறது. ஆனால் வாழ்கின்ற போது பொய்யர்களாக உண்மையற்றவர்களாக தான் சொல்ல சொல்லுக்கு நேராக நடவாமல் மாறாக நடக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்கள் எதன் பின்னால் கூடுதலாக இழுபட்டு போவார்கள் என்கின்ற ஒரு 8 விடயங்களை அல் குர்ஆனிலே அடையாளம் காட்டி அதற்கு பின்னால் ஒரு விடயத்தை சொல்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்கான ஆபாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், வஅப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகள், வயஹ்வானுக்கும், உங்கள் உடன் பிறந்த பிறப்புகள், உங்கள் உடன்பிறப்புகள், வஅஸ்வாஜுக்கும், உங்களுடைய வாழ்வியல் துணைவர்கள், வஅஷீரத்துக்கும், உங்களுடைய உறவினர்கள், வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற உங்களுடைய சொத்துக்கள், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து பயந்து பக்குவமாக பார்த்து பார்த்து செய்யும் உங்களுடைய வியாபாரங்கள், வமசாகினு தர்வௌனஹா, நீங்கள் விரும்பி கட்டி அதில் குடியிருக்கும் உங்களுடைய வீடுகள், உங்களுடைய வசிப்பிடங்கள், இந்த 8 விடயங்களும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட மிக முதன்மையானதாக மிக நேசத்துக்குரியவைகளாக அல்லாஹ்வுக்கு முதலாக இவைகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டால், வரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் முதன்மையானதாக இந்த 8 விடயங்களில் ஏதாவது ஒன்று வந்தால், வஜிஹாதுன் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்வில் முன்னுரிமை கொடுத்தல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் உயிரையே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை கொடுக்கின்ற விடயத்தில் இவைகள் தடையாக வருமாக இருந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி,
அல்லாஹ்வுடைய தண்டனையும் உத்தரவு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை தொடர்பான அல்லாஹ்வுடைய ஓர்டர் கட்டளை வந்து உங்கள் மீது தண்டனை இறங்குவதை நீங்கள் எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், ஃபாஸிகீன்களை, கெட்டவர்களை, பிழையானவர்களை அல்லாஹ் ஒருபோது நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்கின்ற செய்தியை சூரத்து தௌபா 24வது வசனத்திலே அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். நாம் வளமையாக எதை விரும்புவோமோ, எவருக்காக எம் வாழ்வுகளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழத் தொடங்குவோமோ, அந்த அத்தனை பேரையும் அல்லாஹ் தெளிவாக அடையாளம் காட்டி சொல்கிறான். உங்கள் வாழ்வில் இந்த 8 விடயங்களுக்கு மேலால் அல்லாஹ்வின் மீதான நேசம் இருக்க வேண்டும். இந்த 8 விடயங்களுக்கு மேலால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற உங்களுடைய பற்றும் பாசமும் இருக்க வேண்டும். இந்த 8 விடயங்களுக்கு மேலால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். மனைவிக்காக தியாகம் செய்கின்ற கணவன்மார், பெற்றோருக்காக தியாகம் செய்கின்ற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கின்ற பெற்றோர்கள், நட்புக்காக எதையும் செய்ய துணிகின்ற நண்பர்கள், இப்படி ஊர் உலகம் என்கின்ற உறவுகளுக்காக பணம், பொருள், பதவி, பட்டங்கள் என்பதற்காக எதையும் செய்ய துணிகின்றவர்கள் இந்த 3ஐயும் விட அவற்றுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால் இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு பாத்திரமானவர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தகுதியானவர்கள், அல்லாஹ்வின் நேச எல்லையை விட்டும் வெளியேறிய வேசர்கள் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ் மீதான பாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற ஊடகங்களில் ஒன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரிலும் மேலாக நேசித்து, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை, வாக்கியங்களை, வழிகாட்டல்களை எப்படி உள்வாங்கி அதனை விளங்கப்படுத்தி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதுதான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மையாக நேசிப்பதனுடைய அடையாளமாகும். அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்தல். அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்குவோம் என்றால் அல்லாஹ் மனிதர்களிலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த மனிதர்களுக்கு எடுத்து ஓதி விளங்கப்படுத்தி வாழ்ந்து காட்டுவதற்காக ஒரு ரோல் மாடலை, ஒரு முன்மாதிரியை அனுப்பியிருந்தான். அந்த முன்மாதிரி மனிதர் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை எடுத்து நடப்பதாகும். அதனால் தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகின்ற போது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விடவும் மேலானவர் என்று அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதன் தன் வாழ்வில் அதிகமாக நேசிப்பது, எல்லாத்திலும் ஒரு மனிதன் ஓடி ஓடி உழைப்பான், கஷ்டப்படுவான், கடைசியில உயிர் போப்புது என்று நிலை வந்தால் தன் உழைத்த அத்தனை சொத்துக்களையும் அடமானம் வைத்தாவது தன் உயிரை காக்க வேண்டும் என்று துடிப்பான். இது இயல்பான ஒன்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உயிருக்கு அடுத்ததா நான் உங்களை தான் அதிகம் நேசிக்கன்னு சொன்னாங்க. லா யா உமர், அப்படி இல்லை, அது பிள்ளை. உங்கள் உயிரையும் விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசத்துக்குரியவராக மாறுகின்ற வரை நீங்கள் உண்மையான மூமினாக முடியாது என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக தன் வார்த்தையை திருத்திக் கொண்டு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரையும் விடவும் நான் உங்களை மேலாக நேசிக்கின்றேன். இப்பதான் நீங்கள் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தினீர்கள், உண்மைப்படுத்தினீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், மூமின்களுக்கு நபியே அவர்கள் தன் உயிரையும் விடவும் மேலானவர். நபி அவர்கள் சொன்னாங்க, அதைத்தான், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் யாரும் உண்மையான மூமினாக மாட்டார்,
எதுவரை என்றால், நான், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை காட்டி சொல்கிறார்கள், நான் உங்களை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும், அது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் பதவிகள் பட்டங்கள் எதுவோடு சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, உலகில் உள்ள அத்தனை பேர்களை விடவும் நான் உங்கள் நேசத்தில் முதன்மையானவனாக, உங்கள் மரியாதைக்குரிய முதல் மரியாதைக்குரியவனாக மாறாத வரைக்கும் நீங்கள் உண்மையான முஃமினாக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஈமானின் ஒரு அம்சம், ஒரு மூமின் என்பதனுடைய அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாகும். நபி அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அல்லாஹுவால் நபியே, நீங்கள் மகத்தான பண்பாடு பழக்க வழக்கங்களுடைய ஒரு மாமனிதர் என்று அல்லாஹ் நபியை பார்த்து அடையாளப்படுத்துகிறார். ஒரு நபியை பார்த்து, ஒரு மனிதரை பார்த்து இவர் சிறந்த மனிதர் என்று அல்லாஹுவால் சான்று வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான உத்தம தலைவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒருவர். இந்த உலகத்தில் பலரும் வலிமார்கள், அவுலியாக்கள் என்று பெயரால் அழைக்கின்றார்கள். அவர்கள் வலிமார்கள் என்றால் இறைநேசர்கள். அவர்கள் இறைநேசர்களாகவும் இருக்க முடியும், இல்லாமல் இருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இறைநேசர்கள் என்று யாரும் சான்று கொடுத்தது கிடையாது. அல்லாஹ் கொடுத்த சான்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் வலியா இல்லையா என்பதை அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. நாம ஒருவர் வெளியே நடக்கின்ற நல்ல நடத்தைகளை வைத்து ஒருவரை நல்ல மனிதர் என்று சொல்லலாம், மதிக்கணும். அப்படி அவர்களை பேண வேண்டும். இஸ்லாமிய வரம்புகளுக்குள் அவர்களுக்குரிய மரியாதைகளை கொடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மார்க்கம் அதை தடுக்கவும் கிடையாது. ஆனால் அவர் இறைவனுடைய நேசரா, அல்லாஹ் அவரை நேசராக எடுத்துக்கொண்டானா இல்லையா என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் நேசராக எடுத்துக்கொண்ட ஒரு மாபெரும் மாமனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்றதற்கான ஆதாரம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். நீங்கள் மகத்தான பண்பாடு கொண்ட மாமனிதர் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமா அர்ஸல்னாக ரஹ்மத் இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, இந்த அகிலத்தார் அனைவருக்கும் உங்களை நாம் அருளாக, இந்த சமுதாயத்துக்கு ஒரு இரக்க கருணை காட்டி அந்த சமுதாயத்தை காக்கின்ற ஒரு அருள் பொருந்திய ஒரு நல்ல மனிதராக, இரக்கம் பொருந்திய ஒரு மனிதராக, சமுதாயத்தை நரகத்தின் விளிம்பிலிருந்து காக்குகின்ற ஒருவராக உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார். வரஃபஅனா லக திக்ரக, உன் புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம், உமக்கான புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர், மாமனிதர், உத்தமர் என்பதில் யாராவது சந்தேகம் கொண்டால், அவரை நேசிப்பது பிழை என்று பேசினால், அவர்கள் மீது புகழ் வைப்பதும் அவர்களை நல்ல மரியாதைக்குரியவராகவும் முதல் மரியாதைக்குரியவராகவும் ஆக்குவதில் இருந்து அவர் ஒரு பின்வாங்கினால் அவர் மூமினாகவே இருக்க முடியாது. இது தெளிவான உண்மையாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். லீ ஹம்ஸத்து அஸ்மாஇன், எனக்கு 5 பெயர்கள் இருக்கின்றன. அன முஹம்மதுன், நான் புகழப்பட்டவர், நான் புகழப்பட்டவன். வ அஹ்மது, நான் அதிகமாக இறைவனை புகழ்பவர். வ அன அல் மாஹி, நான் அழிப்பவர். அல்லதி யம்ஹுல்லாஹு பி அல் குஃப்ர, அல்லாஹு தஆலா என் மூலமாக இறை மறுப்பை, அல்லாஹுவுக்கு நிகரான கொள்கைகளை இல்லாமலாக்குவான். அனல் ஹாசிர், நான் ஒன்று திரட்டுபவன். அல்லதி யுஹ்ஸரு الناس அலா கதமி, மக்கள் எனக்கு பின்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள், அதனால் அனல் ஹாசிர். கடைசியாக சொன்னார்கள் வ அனல் ஆகிபு, நான் இறை தூதர்களில் இறுதியானவர். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது.
உலகத்தில் நபிமார்கள் வந்தவர்கள் எல்லோருமே சிறப்பானவர்கள். வந்த நபிமார்களில் சிறந்தவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மகோன்னத மாநபியை நாம் முதல் மரியாதைக்கும் முதல் நேசத்திற்கும் உரியவராக எடுப்பதில் இருந்து ஒருவரும் பின்வாங்க கூடாது. எம் பிள்ளைகள், எம் பெற்றோர்கள், எம் மனைவி மக்கள், என் உடன்பிறப்புகள், எம் உறவுகள், எம் சொத்துக்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலில் நாம் பயன்படுத்துகின்ற போது, அவர்கள் சொல்கின்றவாறு இவர்கள் விடயத்திலே நாம் கையாளுகின்ற போது, அந்த நபியை இவர்கள் அத்தனை பேரை விடவும் நேசித்தவர்களாக மாறுவோம். நபி அவர்களை எல்லோரை விடவும் நேசிப்பதாக, நபி அவர்களை எல்லோரையும் விடவும் பாசத்துக்குரியவராக கொள்வதல் என்றால் என்னவென்றால், இவர்கள் எல்லாம் வெறுக்கிறது அல்ல. இந்த உலகத்தில் உள்ள இவைகள் எல்லாம் வெறுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. இவர்களை எல்லாம் இவர்களோடு பழகின்ற, இவர்களோடு நாம் உரிமை கொண்டாடுகிற சொத்து சுகங்கள் பற்றிய விடயங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கையாளுகின்ற போது நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசித்தவர்களாக மாறுவோம். எம் உறவுகளையும் நாம் நேசித்தவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை பற்றி இவ்வளவு திட்டத்தெளிவாக அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி இருக்கின்ற விடயத்தை நாமும் தொடரேட்சியாக சொல்லி வருகின்றோம். ஆனால் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற அல்லது தௌஹீத் என்ற பெயரால் அடையாளப்படுத்துகின்றவர்கள் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது கிடையாது, அவர்களுக்கு மீது புகழ்பாடுவது கிடையாது என்கின்ற பிழையான பிரச்சாரங்களும் வம்பு வசைகளும் சமுதாயத்துக்கு மத்தியிலே உள்ள சிலரால் வழங்கப்படுவது உங்களுக்கு தெரியும். இது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியாகும். ஏனென்றால் நபி அவர்களை நேசிக்க கூடாது என்று ஒருவன் சொன்னால் அவன் குர்ஆனையும் சுன்னாவையும் மறுத்து காபிராகி விடுவான், இஸ்லாமிய அடிப்படையை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவான். ஈமானின் அம்சங்களில் அடையாளங்களில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தை வெளிப்படுத்துவதாகும் என்கின்ற கொள்கையை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தௌஹீத் கலிமாவினுடைய ஒரு பகுதி அல்லாஹ்வை வணங்கத்துக்குரியவனாக ஏற்றுக்கொள்வது போன்று நம்முடைய தலைவராகவும் வழிகாட்டியாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்களை ஏற்றுக்கொள்வதும் நாம் முதலில் இஸ்லாமாகுவதற்காக பிரகடனம் செய்த பிரகடன கொள்கையின் முதலாவது அம்சம் அதுதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்கின்ற இந்த வாக்கியம் நாம் கொடுத்த சத்திய பிரமாணத்தின் முதலாவது அம்சம் என்பதை மறந்தவர்களும் அல்லது அறியாதவர்களும் தான் இந்த பிழையான பிரச்சாரத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களை புகழ்ந்தால், நபி அவர்களை நேசிப்பதென்றால் எப்படி? ரெண்டு வழிமுறை இருக்கிறது. நிறைய வழிமுறைகளை சொல்லலாம். நேரத்தை கருத்தி கொண்டு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நபி அவர்கள் மீதான நம்முடைய நேசத்தை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? முதலாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஈமான் கொண்டோர்களே, நீங்களும் இந்த நபி மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் 56வது வசனத்திலே கட்டளை கொடுக்கிறான். எனவே நபி அவர்களை நேசிப்பதின் அடையாளம் நபி அவர்களை நினைத்து அவர்களின் பேரால் ஸலவாத்து சொல்வதாகும். அல்லது நபி அவர்களுடைய பேரை யாராவது உச்சரிக்கின்ற போதெல்லாம் அதற்கு பதிலாக நாம் நம்புறத்திலே இருந்து அவர் மீது ஸலவாத்து சொல்வதாகும். அவர்கள் மீது நம்முடைய புகழை, அவர்களுக்காக வேண்டி நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே முன்வைப்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுடைய அடையாளங்களில் அம்சங்களில் ஒன்றாகும். நபியை புகழணும், நபிகள் நாயகம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற மலக்குமார்கள் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டோர்களே,
நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்வதன் மூலமாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்கிறார்கள். எனவே நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்பது ஒரு இபாதத். நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று ஒருவன் சொன்னால் அவன் பெற்ற பொய்யை மார்க்கத்தின் மேலால் சொல்லுகிறான். அவன் இஸ்லாமிய வரம்பையும் வாழ்வியலையும் வழிமுறையை விட்டு வெளியேறியவன் என்பது திட்டத் தெளிவான உண்மையாகும். அப்படி சொல்றல்ல ஒருத்தரும் சொல்ல போடான்னு சொல்றானால் முஸ்லிம்கள் பேரால் இருந்து முஸ்லிம்கள் மீது வம்பும் வசையும் பாடு பொய்யும் புரட்டும் பேசுகின்ற பொய்யர்கள் தான் அப்படி சொல்லுவார். எனவே நபிகள் நாயகம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். நாளை மறுமை நாளில் என்னோடு மிக நெருக்கத்துக்குரியவர்கள் யார் என்றால் ஸலவாத்து, என் மீது அதிகம் ஸலவாத்து சொன்னவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மறுமை நாளில் நபி அவர்களுடைய நெருக்கம் நமக்கு வேண்டும் என்றால் இந்த நாளில் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது நபி அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஸலவாத். யார் ஒருவர் இந்த உலகத்தில் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு 10 மடங்கு அவருக்கு அருள் உடைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அருள் புரிகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹத்தியாத். அவருடைய 10 பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். வருஃபியத் லஹு அஷ்ரு தரஜாத். அவருடைய 10 ஸ்டெப்ஸ் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மீது ஒரு ஸலவாத்து சொன்னவருக்கு உயர்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கால நேரங்கள் குறிப்பிடாமல் காலமெல்லாம் நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வது ஒரு மூமினுடைய கடமையாகும். சில போது நபி அவர்கள் சில இடங்களை குறிப்பிட்டு வருத்த கட்டாயம் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே இமாம் அதாவது முஅத்தின் அதான் சொல்கின்ற போது அவர் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்கள் சொல்லுங்க, ஹய்யால ஸலாஹ் ஹய்யால ஃபலாஹ் தவிர மற்றதெல்லாம் அவர் சொல்ற மாதிரி செஞ்சு போட்டு அதான் முடிந்ததற்கு பின்னால் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதான் முடிஞ்சதுக்கு பிறகு நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு அதற்கு பின் துஆ ஓதுவதுதான் நபி அவர்கள் காட்டி தந்த சுன்னவாகும். அதே போன்று ஒரு மனிதர் துஆ செய்கின்ற போது துஆவுக்குரிய ஒழுங்கு ஸ்லூப் அதனுடைய முறைமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு பின்னால் உங்களுக்கு விரும்பியதை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு முன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீதான பிரார்த்தனை ஸலவாத்து ஒரு முகவுரையாக அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்று வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றவரெல்லாம் முடியுமான வரைக்கும் என் மீது நீங்கள் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சுருக்கமாக சில விடயங்களை நான் சொல்லி வருகின்றேன். ஒரு சஹாபி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சலாம் உரைப்பது என்றால் என்ன? உங்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்றால் என்ன? ஸலவாத்து சொல்லுங்க ஸலவாத்து சொல்லுங்கன்னு நானும் சொல்றேன். இதே கேள்வி ஒரு சஹாபிக்கு வந்தது. அப்படி ஸலவாத்து சொல்வது என்றால் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று சஹாபாக்கள் கேட்க போது நபி அவர்கள் சொன்னார்கள், அத்திஹியாத்திலே நமக்கு பின்னால வார அந்த துண்டை சொல்கிறார், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் என்கின்ற ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸ் தான் நபி அவர்களை புகழ்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையாகும். ஆனால் இன்று நபிகளை புகழ்கிறோம் என்ற பெயரால் நபிகள் காட்டித்தராத நபிகள் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவோம் நபி அவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக கொண்டு அனுமனமாக பின்பற்றுகின்றவன் தான் உண்மையான நபியை பின்பற்றுகின்றவன். முதலாவது நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை சொன்னோம். இரண்டாவதாக நபி அவர்கள் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவதோட அடையாளம் நபி அவர்கள் நமக்கு எதை காட்டித் தந்தார்களோ அதை செய்வதுதான்
நாம் நபி அவர்களை பின்பற்றுவதே அடையாளமாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், குல் இன் குன்து துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க மூமின்களிடத்தில் மக்களிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் உண்மையிலேயே ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நீங்கள் பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிப்பவனும் இரக்கமும் உள்ளவன் என்று அல்லாஹு தஆலா ஆல இம்ரான் 31வது வசனத்திலே சொல்கிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தை வெளிப்படுத்துவதன் மீதான அடையாளம் என்னவென்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறையை அணுவணுவாக பின்பற்றுவதுதான் இத்திபா, பின்பற்றுவதால் நபி அவர்களுடைய நேசத்தை, நபி அவர்களுடைய பாசத்தை, நபி அவர்கள் மீதான மரியாதையை வெளிப்படுத்துவதுடைய அடையாளம். நம்ம வாப்பாவை நேசிக்கும், உம்மாவை நேசிக்கும், பெற்றோர்கள் நேசிக்கும் அர்த்தம் என்ன? அவர்கள் மீதான புகழ்பாடி கவிதைகள் எழுதிவிட்டு அவர்கள் சொல்லை கேளாமல் செல்லு கேட்காத பிள்ளை திட்டவன் உண்மையான பெற்றோர் பாசம் உள்ளவன். வாயால் புகழ்பாடுவது அல்ல, அவர்கள் வாழ்வியல், அவர்கள் சொல்கின்ற வழிமுறைகள், அவர்கள் போடுகின்ற உத்தரவுகள், அவர்கள் காட்டுகின்ற வழிகாட்டுகளை ஏற்றி நடக்கின்றவன் உண்மையான பிள்ளை. அந்த பிள்ளையத்தான் அந்த வாப்பா பெற்றோர் நேசிப்பார்கள். இதான் உலக நிலைமை. ஒரு ஆசிரியருக்கு, ஒரு அதிபருக்கு கட்டுப்படுகிற பிள்ளை என்றால் அந்த ஆசிரியருக்கு, அதிபருக்கு புகழ்பாடி விட்டு அதிபரையும் ஆசிரியர்களையும் வருகின்ற போது அவருடைய சொல்லுகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படாமல் முரண்டு பிடித்து முரட்டுத்தனம் காட்டி திரிகின்றவர்கள் உண்மையான ஆசிரியர் நேசிக்கின்ற மாணவராக ஆக முடியாது. நமக்கு தெரிஞ்ச உண்மை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்போர் உண்மையானவர்கள் நபி அவர்களுடைய வாழ்வியலை அணுவணுவாக பின்பற்றுவார்கள். இன்னைக்கு உலகத்தில கிரிக்கெட் வீரர்களை நம்முடைய பிள்ளைகள் நேசிக்கிறார்கள், படநடிகர்களை நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு படுகின்றவர்களை அவர்கள் நேசித்து விட்டு அவர்களாகவே இவர்கள் மாறிவிடுகிறார்கள். இதுதான் நேசத்தின் அடையாளம். ஒரு கிரிக்கெட் வீரர் எப்படி முடிவெட்டுகிறாரோ அப்படி இவன் முடிவெட்டுகிறான். ஒரு படநடிகர் எப்படி ஆரோ ஓடுகிறாரோ அவனுடைய விருப்பத்துக்குரிய படநடிகராக இருந்தால் அவனை போல் இவன் மாறுகிறான். அவராகவே இவன் மாறுகிறான். அவர் வாக்காகவே இவன் வாக்குகள், இவன் வாக்குகளும் மாறுகின்றன. இது ஒரு பிழையான முன்மாதிரியை பின்பற்றி பிழையானவர்களுக்கு பின்னால் போகிறார்கள். நபி அவர்களை பின்பற்றுவதென்றால் நபி அவர்களை தன் ரோல் மாடலாக, தன் வாழ்வின் சகல விவகாரங்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் காட்டுகின்ற வழிகாட்டலை வாழ்வதை தன்னுக்குரிய ஃபேஷனாக, ஒரு தன் விருப்பத்துக்குரிய ஒன்றாக மாற்றுவதுதான் உண்மையிலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாகும். இத்திபாவுக்கு எதிர்ச்சொல்ல அரபிலே இப்திதா, மார்க்கத்திலே புதிதாக விடயங்களை புதிதாக கண்டுபிடித்து உருவாக்குவதுதான், புதிய விடயங்களை உருவாக்குவது நபி அவர்களை பின்பற்றுவதற்கு எதிரானதாகும். நபி அவர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்துக்கு தேவையான சகல வழிகாட்டுகளை வழங்கிவிட்டார். எனவே நபி அவர்களை அவர்கள் சொன்ன அடிப்படையில் பின்பற்றி போனால் உண்மையிலே அந்த நபிக்குரிய நேசத்துக்குரியவர்களாக மாற முடியும். ஆனால் அந்த நபி காட்டி தராத ஒரு விடயத்தை ஒரு மனிதன் செய்தால் அந்த நபிக்கு விரோதமாக நடக்கின்ற விரோதியாக மாறுகின்றான். இது சனத்துக்கு விளங்குவதில்லை. அல்லது சிலர் பிழையாக மக்களை வழிநடாத்த விரும்புகிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பெற்றோரை திருப்திப்படுத்துவது எப்படி அந்த பெற்றோர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதில் தங்கி இருக்கிறதோ, அல்லது நாம் வாழும் சூழலில் என் மேலதிகாரிகளை நாம் திருப்திப்படுத்துவது எப்படி அவருடைய ஓடர்களை நாம் பின்பற்றி நடப்பதில் தங்கி இருக்கிறதோ, இதை விடவும் மேலானதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் அல்லது அவரை நேசிக்கிறோம் என்பது அவர்களை அணுவணுவாக பின்பற்றுவதில் தான் தங்கி இருக்கிறது. வெறும் வார்த்தைகளாலும் பெரும் வாக்குகளாலும் என்னுடைய நாடுகள் மட்டும் புகழ்வாட, என் உணர்வுகள் எல்லாம் அதற்கு மாற்றமாக வாழ, இது ஒரு உண்மையான புகழாகவும் உண்மையாக அந்த நபியை நேசிப்பதாகவும் ஆக முடியாது. இது வெறும் வேஷமாகத்தான் ஆக முடியும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்களுடைய அன்பையும் நாளை மறுமையுடைய நேசத்தையும் பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஆற்றலும் விருப்பமும் நமக்கு இருந்தால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவார், இந்த நபி உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை பின்பற்றுங்கள்.
இந்த நபி எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தாரோ அதை விட்டு தவிர்ந்து வாருங்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இந்த நபியை இப்படி அவர் சொன்ன அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பின்பற்றினால் அந்த நபியின் நேசத்துக்குரியவராகவும் நாம் மாறுவோம், அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவராகவும் மாறுவோம். சஹாபாக்கள் எப்படி நபியை நேசித்தாங்க? ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, அவர் முகத்தை பார்த்து போட்டு சார் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகளில் ஒருவராக, அவரை சேவந்தவர்களாக இருந்த ஒருவர் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவரது முகம் மாறி கலர் மாறி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ், என்ன உங்களோட முகம் மாறி இருக்கு, ஏதாவது வருத்தமா வலியா மேலே? அப்படி ஒன்றும் இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்ப ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டபோது, யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது நான் அளவில்லா அன்பு வைத்திருக்கிறேன், அளவில்லா பாசம் வைத்திருக்கிறேன். உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தால் என் உடம்புல அப்படியே நடுங்கி போய் ஓடி வந்து பார்க்கணும்னு நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஆனால் மௌத்தா போனால் உங்களை பார்க்க முடியாதே என்கின்ற கவலை வருகின்ற போதெல்லாம் இந்த உடம்பு நடுங்குது, நிற்கலாம பேசு. அப்படித்தான் ஒருவேளை மௌத்தாயி நீங்களும் சொர்க்கத்துக்கு நானும் சொர்க்கத்துக்கு போனாலும் கூட நீங்க நபிமார்கள் உயர்ந்து இருந்த இடத்துல நிற்பீங்க, நாங்க சாதாரணமான மனுஷன்கள். உங்களோட இடத்துக்கு உங்களுடைய சொர்க்கத்தில கூட காண கிடைக்குமோ என்னவோ தெரியாது என்கின்ற ஏக்கம்தான் என் உடம்பின் நிறத்தை மாற்றி இருக்கிறது, அல்லது என் உடம்பின் தன்மையை மாற்றி ஒரு காட்சிக்கார மாதிரி என்னை ஆக்கி வைத்தது. ரசூலுல்லாஹ் பார்க்காட்டி இருக்கிறாள். ரசூலுல்லாஹ்வுடைய கேள்விக்கு விடை சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. இவருடைய கேள்விக்கு விடை இல்லை ரசூலுல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்குகின்றார்களோ, فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. இவர்கள் நாளை மறுமையிலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள்புரிந்த அந்த அருட்பாக்கியம் பெற்ற அந்த பாக்கியவான்களிலே நாளை மறுமையிலே அந்த சித்திக் நபிமார்கள் அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பார்கள். وَالصِّدِّيقِينَ, அந்த நபிமாருடைய சொல்லை தன் வாழ்க்கையில் அனுமனமாக பின்பற்றி அதனை உண்மைப்படுத்திய உண்மையாளர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருப்பார்கள். இந்த மார்க்கத்திற்காக தன் உயிரையும் கூட அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் அதற்காக அர்ப்பணித்த அந்த உத்தம உயர்ந்த தியாகிகளுடைய பட்டியலிலே அவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை முழுக்க சரியை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சாலிகான நல்லடியார்கள் எங்கே நாளை மறுமையிலே உயரான சொர்க்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள். இதுதான் இருக்கின்ற இடத்திலே இருக்கிற ஆக்களுடைய உயர்ந்தவர்கள் இருக்கின்ற சபையாகும். எனவே நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையிலே பயின்று வளர்ந்து அந்த மார்க்கத்தை அனுபவமாக பின்பற்றிய இந்த உலகத்தின் அதி உன்னதமான மனிதர்களோடும் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த நபி சொல்ற மாதிரி நடங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடங்க. இதுதான் நேசத்தின் அடையாளம். நபி அவங்க சொல்லி கொடுத்தது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இந்த வேஷம் மூடல, செயலையா எல்லாம் காட்டினாங்க. நபி அவங்க எதை இபாதத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற போது சொல்லுவாங்க, இஸ்முன் ஜாமியுன் லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்தாஹு. எதையெல்லாம் செய்தால் அல்லாஹ் பொருந்துவானோ ஏற்றுக்கொள்வானோ அதையெல்லாம் செய்வதான் இபாதத். நபியவங்களை நாம் ஒரு ஆளை பொருத்தத்தை ஒரு ஆள் அன்பப்படுறோம்னா நம்ம அதை எதை செய்தால் அவர் நம்மளை விரும்புவாரோ நம்மளை ஏற்றுக்கொள்வாரோ அதை செய்யறதான் உண்மையான இபாதத். அவருக்கு நாம் விசுவாசமாக நடந்து கொள்கிறோம் என்பதற்கான அடையாளம். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசமும் அல்லாஹ்வுடைய அந்த பாசமும் நம் மீது இறங்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த வழிமுறையில் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு இருப்போம், அதற்கான முயற்சி செய்வோம். அப்படி தக்வாவோடு இருப்பவர்கள் தான் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது என்ற பெயரால் இன்று நிறைய பிழைகள் நடக்கின்றன. ஒன்று, நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறோம் என்ற பெயரால் பிழையான மௌலிது பாடல்கள் பள்ளிகளிலே வெள்ளை விரித்து பாடப்படுகின்ற ஒரு சூழல். மீலாது விழா என்ற பெயரால் பிறந்த தின கொண்டாட்டம்
என்கின்ற அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் தன் இயேசுநாதருக்கு பிறந்த தினம் அவரின் பெயரால் புதிய வருடக்கணிப்புகள் எல்லாம் நடாத்தப்படுகின்ற அந்த தொடரில் நமது சமூகமும் நபிகள் நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த தின விழா கொண்டாடுகின்ற பேரிலே விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இதுதான் நபி அவர்களுடைய நேசத்தின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இந்த மீலாது விழா என்பதும் உண்மையிலே இந்த மௌலிது பாடல்கள் என்பதும் இஸ்லாமிய வரலாற்றில் அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது ஒன்றாகும். இஸ்லாத்தில் உண்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் நோக்கமும் கொண்டவர்களோ, இஸ்லாத்தின் பற்றிய தெளிவான கொள்கையும் அறிவும் கொண்டவர்களோ உருவாக்கியது கிடையாது. இது அப்பாசி ஆட்சி காலத்தில் பாத்திமியாக்கள், அதாவது வட ஆப்பிரிக்காவிலே டியூனிசியா என்கின்ற டியூனிஸ்ங்கிற அரபில தூனிஸ் என்று சொல்வார்கள், டியூனிசியா என்கின்ற வட ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் இருந்த உபைதியாக்கள், ஷியாக்களுடைய ஒரு பிரிவினர்கள், இஸ்மாயிலியா ஷியாக்களின் ஒரு பிரிவினான இஸ்மாயிலியாக்களின் ஒரு பிரிவினான உபைதியாக்கள் தான் இந்த பரம்பரையில் முதலாவது இந்த விஷயத்தை தொடங்கியவர்கள். இந்த உபைதியாக்கள் ஷியாக்கள் எப்போதுமே லேபரை ரபியருடைய குடும்பத்தோடு இணைத்து பேசியவர்கள். நாங்கள் ஃபாத்திமா நாயகியை நேசிக்கின்றவர்கள், நாங்கள் ரசூலுல்லாவை நேசிக்கின்றவர்கள் என்று சமுதாயத்துக்கு காட்டுவதற்காக உபைதியா ஆட்சியை ஃபாத்திமியா ஆட்சி என்ற நபி அவருடைய மகளார் ஈர குழந்தையின் பேரால் அவர்கள் இந்த இயக்கத்துக்கும் அவருடைய அமைப்புக்கும் பேர் வைத்து ஃபாத்திமியா ஆட்சியை வட ஆப்பிரிக்காவில் டியூனிஸிலே தொடங்கி எகிப்திலே அதனை மையமாக வைத்து 300 ஆண்டுகள் எகிப்திலே இந்த ஆட்சியை கொண்டு வந்தார்கள். இந்த எகிப்திய ஆட்சியில் அரசியல் ரீதியாக அந்த சமுதாயத்தை திசை திருப்புவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்க வேஷம்தான் இந்த மௌலிது பாடல்களும் மீலாது விழாக்களும் ஆகும். இவர்கள் 5 மௌலிதுகளை உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹ்வின் பெயரால் மௌலிதின் நபி, அதே போன்று அலி, ஹசன், ஹுசைன், அதே மாதிரி ஃபாத்திமா, அதே போன்று அவருடைய ஷியாக்களுடைய காணாத்து போன ஒரு இமாம் இருக்கார் மஹதி, அவர்கள் பேரால் 6 நினைக்கிறேன் 6 மௌலிதுகளை உருவாக்கினார்கள். அந்த மௌலிது வரிசையில் வந்ததான் இன்றைய இப்போது இருக்கின்ற அந்த தம்பி இதிலே. எனவே இதெல்லாம் அரசியல் ரீதியாக மக்களை டைவர்ட் பண்ணுவதற்காக, சிந்தனையை திசை திருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இதை உண்மையா பாருங்க, இந்த மௌலிதுக்கு பின்னால் உயிரோட்டம் இருக்கா? நபி அவர்களை கொண்டாடுவதில், நபி அவர்களை நேசிப்பதில், நபி அவர்களுக்கு தன் பாசத்தை செலுத்துவதில் சஹாபாக்களை விடவும் இந்த உலகத்தில் யாரால் வென்று விட முடியும்? அவர்கள் இப்படியான விளக்கேற்றி விழா கொண்டாடி பாட்டு படித்து அவர்களை புகழ் பாடினார்களா? நபி அவர்களுடைய வாழ்வியலை அணுவணுவாக பின்பற்றி அதை தன் வாழ்க்கையாக கொள்வதன் மூலமாக நபி அவர்களுடைய உண்மையான நேசத்துக்கு உரியவர்களாக இந்த உலகத்தில் இருந்து நாளை மறுமையிலும் நபி அவர்கள் இந்த ஹதீஸ, அந்த சௌபான் ரலியல்லாஹு ஹதீஸ சொன்ன போது அந்த அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்றார், இந்த ஹதீஸ சொன்ன போது நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது வந்த சந்தோஷம் மாதிரி எங்களுக்கு இந்த சந்தோஷம் வந்தது. ஜாஹிலியத்தில் இருந்து விடுபட்டு இஸ்லாத்தை ஆனபோது நாம் கொண்டோமே மகிழ்ச்சி, அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சி தான் நபி அவர்களை உண்மைக்குண்மையாக பின்பற்றுகின்றவர்கள் நாளை மறுமையில் அவர்களோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்ற இந்த குர்ஆன் வசன போது மகிழ்ச்சியால் பூரிப்பால் எங்களுடைய உள்ளங்கள் நிறைந்து போனது என்று அந்த சஹாபி எல்லாம், அந்த மக்களுடைய சஹாபாக்குடைய உள்ளங்கள் எல்லாம் நிறைந்து போனது என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார், அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அதுதான் உண்மையான பண்பு. எனவே இந்த மௌலிது பாடல்கள் என்பதும் மீலாது விழாக்கள் என்பதும் ஒரு சடங்கிற்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் ஒரு அரசியலுக்காகவும் ஒரு பகட்டுக்காகவும் செய்வதாகும். இதற்கு பின்னால் இருக்கின்றவருடைய வாழ்வியலை எடுத்து பார்த்தால் நபி அவர்கள் சொன்ன சுன்னாக்களை எத்தனை பேர் உயிர்ப்பிக்கிறார்கள்? நபி அவர்களுடைய குர்ஆனிய வாழ்வியலை எத்தனை பேர் தன் வாழ்வியலாக கொண்டிருக்கிறார்கள்? எனவே வேஷம் என்பதல்ல பாசம் என்பது. பாசம் என்பது வேஷம் இல்லாமல் வெட்ட வழியிலே திட்ட தெளிவாக நபி அவர்கள் காத்து தந்த அந்த வழிமுறையை தன் வாழ்வியலாக பின்பற்ற முற்படுவதாகும். தாடி வைக்கிறது, மனைவி என்ன செஞ்சாங்க, பிள்ளை என்ன செஞ்சாங்க, நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, சுன்னத்து செய்யணும். நபி அவங்க செஞ்சது இதுல உணர்வு வாரது. இஸ்லாத்தை செய்கின்ற போது ஊர் உலகம் என்ன செய்யணும், இவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொருந்து கொள்கின்ற நாளை மறுமையிலே நபிகளாக சொர்க்கத்தில் இருக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும். இவங்கள் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் நிலையான ஒன்றல்ல. நிலையான உலகத்தில், நிலையான அந்த சொர்க்கத்தில் எனக்கு நிலையான இடம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுதான், அந்த உணர்வுக்கேற்ற வாழ்வுதான் உண்மையான ஈமானின் அடையாளமாகும். எனவே நபி அவர்கள் மீதான நேசத்தை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாற்றிவிட்டு அந்த சடங்கும் சம்பிரதாயம் மார்க்கத்தில் இல்லை,
இது திட்டத்தெளிவாக ஷியாக்களால் இஸ்லாமிய நபி அவர்களையும் ஃபாத்திமா நாயகி அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சஹாபாக்களையும் வழிகட்டோர்கள் என்றும் ஷியாக்கள் திட்டத்தெளிவாக பேசுகின்ற அந்த ஷியாக்களின் வழிமுறையில் என்றும் வந்த ஒரு வாழ்வியல் அம்சமாகும். இன்னைக்கு எடுத்து வச்சு பாருங்க, இந்த கருத்துக்கு பின்னால் போகின்றவர்கள் யார்? பெரும்பாலான இளைஞர்கள் உள்ள இந்த மீலாது விழா என்பது எப்போது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்றது, எப்போது இது அரசியல் ரீதியான ஒரு நிலையாக மாறியது, இது அரசியலின் அடையாளமாக அல்லவா மாறியது நமக்கு தெரியும். எனவே அரசியலும் சமூக நோக்கில் தங்களுக்கு இருக்கின்ற தன் அமைப்புக்கு இருக்கின்ற அந்த இடங்களை பிடித்துக் கொள்வதற்கும் சமூகத்தில் உள்ள அந்தஸ்துகளை காத்துக் கொள்வதற்கும் ஒரு கேடயமாக பயன்படுத்தப்படுகின்றது. இது தவிர உண்மையான பாசத்தின் அடையாளம் கிடையாது. யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை, நபி அவர்களுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, அந்த வேஷம் இல்லாத வாழ்க்கை தான் வேணும். கபறுகளை வணங்குகின்றவர்களும், கபறுகளை தவாபு செய்கின்றவர்களும், கபறுகளிலே மண்டியிட்டு கிடக்கின்றவர்களும் நபி அவர்களை அதன் கபரை சுத்தி நபி அவங்களோட மௌலது ஓதுறது. யாரோ ஒரு ஆள கபருக்குள்ள குந்திட்டு நபி அவங்களோட மௌலத் ஓதுறாங்க. நபி அவர்கள் இந்த உலகத்தின் அது உன்னதமான நபி மரண தருவாயில இருந்து கொண்டு சொல்கிறார்கள், உடம்பெல்லாம் மரணத்துடைய அடையாளம், சக்கராத்தில் இருக்காங்க, சூடு ஏறுவது, வெற்றிதால போத்திருக்காங்க, போத்திலே கலத்திட்டு போட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலாவுடைய சாபம் யூதர்களும் நசாராக்களும் மீது உண்டாகட்டும். ஏனென்றால் அவர்கள் அவருடைய நபிமாருடைய கபறுகளையே வணங்கும் இடங்களாக மாற்றிக் கொண்டார்கள். கபறுகள் வணங்கப்படக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே வணங்கப்படக்கூடாது என்கின்ற கொள்கையை பிரச்சாரம் செய்ய வந்த அந்த நபிமார்களுடைய கபறுகளையே வணங்குகின்ற ஒன்றாக மாற்றிவிட்டார்கள். என்னுடைய கபரை நீங்கள் வணங்குகின்ற விதமாக ஆக்காது என்று இந்த உலகத்தில் மிக தெளிவான ஒரு வழி அல்லாஹ்வுடைய நேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகள் வணங்குகின்ற விதம் அல்ல என்று திட்ட தெளிவாக சொன்ன அந்த சுன்னாவை மீறி கபறுகளை வணக்க செலவாக ஆக்குகின்ற வழிகேடான பாதையிலே பயணிக்கின்றவர்கள் இதுகளை ஈர்ப்பிப்பதிலும், அதற்கு உணர்வூட்டுவதிலும், அதற்காக செலவழிப்பதிலும், அதற்காக முயற்சி செய்வதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தூர்ந்து போயிருந்த நம்முடைய ஊரிலே இருந்த கபறுகளை கூட உயிர்ப்பிப்பதற்கு நம் மக்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் அதை பற்றி மிக தெளிவாக நம் வரலாறில் நம் வாழ்க்கை நாம் கேள்விப்பட்டிராத அளவுக்கு புதிய வழிகேடுகளை எம் ஊர்களிலே உருவாவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. தெளிவான எம் சமுதாயத்தில் உள்ள சகோதரர்கள் யாருமே அதிலே சம்பந்தப்படாதவர்கள், எல்லாரும் யாருமே இதுக்கு ஆதரவு இல்லாத நிலையில் வழிகேடுகள் உயிர்ப்பிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் மீதான நேசத்தில் 1% நாம் குறைவு வைத்திராமல் அதனை தெளிவாக வெளிப்படுத்துவதில் நாம் உண்மையாளராக இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய நேசம் என்பது வெளிப்படையானது. அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறதில் நான் கஞ்சர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை பின்பற்றுவதில் நாம் கஞ்சத்தனமோ அல்லது சுயநலமோ உலக லாபங்களோ வந்து குறுக்கிட்டு தடுக்கக்கூடாது. நம்ம மௌத்தா போகிறோம். மௌத்தாகின்ற நாம் நபி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தையும் பிற தகுதியான நிலையில் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இதுதான் உண்மையான நேசத்தின் அடையாளம். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொடுப்பானாக, நமக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்.